இத பத்தி நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய பிளாக்கர் அல்லது வேர்ட்பிரஸ்ல நீங்க ஒரு போஸ்ட் எழுத போறீங்க. அப்படி எழுதக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து ஒரு எஸ்இஓ கீவேர்டு வந்து செலக்ட் பண்ண போறீங்க. அந்த எஸ்இஓ கீவேர்டு வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து கம்மியா இருக்கணுமா? இல்ல அதிகமா இருக்கணுமா? இல்ல எந்த ரேஞ்சில இருக்கக்கூடிய கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுடைய ஆட்சன்ஸ் ஏர்னிங்ஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து HRF டூல்ல ஒரு கீவேர்ட் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். மணி ஏர்னிங் அப்படிங்கிற இந்த கீவேர்ட வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். இதில காட்டக்கூடிய முதல் கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மணி ஏர்னிங் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கேடி அப்படின்னா கீவேர்ட் டிஃபிகல்ட்டி. 57 வந்து காட்டுது. என்னோட வீடியோ எல்லாத்துலயும் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் டிஃபிகல்ட் வந்து 15 கீழ வந்து பாருங்க. அதே சமயத்துல வந்து வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000க்கு மேல இருக்கக்கூடிய கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுல காட்டக்கூடிய கீவேர்டுக்கு வந்து எந்த கீவேர்டுக்கு அதிகமான சிபிசி இருக்கு, இல்ல நீங்க நினைக்கக்கூடிய கீவேர்டு வந்து என்ன சிபிசி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீவேர்டுக்கு வந்து சிபிசி வந்து $0.50 வந்து காட்டுது. புரியுதுங்களா? நீங்க வந்து இப்பதான் வந்து ஒரு பிளாக்கர் அல்லது வேர்ட்பிரஸ் வந்து இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 100 அல்லது 150 போஸ்ட் வந்து போட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஆர்கானிக் வியூஸ் வந்து கம்மியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 15 கீழ சர்ச் வால்யூம் 1000க்கு மேல இருக்கக்கூடிய கீவேர்டு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பிரச்சனை வந்து கிடையாது. ஏன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்து ஆகணும். புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் வந்து எதுக்காக நம்ம சொல்றோம்? இப்போ கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 15 கீழ இருக்கணும். சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப குறைவான இதுல இருக்கும்போது மட்டும்தான் அந்த கீவேர்டு வந்து ஈஸியா கூகுள்ல வந்து ரேங்கிங் வந்து ஆகும். அதுக்கு வந்து காம்படிஷன் வந்து கம்மியா இருக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய கீவேர்டு எடுத்து நீங்க போட்டீங்கன்னா, அண்ட் உங்களுடைய பிளாக்கர்ல நீங்க போடக்கூடிய அந்த போஸ்ட் எவ்வளவு வார்த்தைகள் எழுதுறீங்க, எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா அதை எழுதுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது ஈஸியா வந்து உங்களுக்கு ரேங்கிங் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த பர்பஸ்க்காக தான் இந்த கான்செப்ட்ல நீங்க கீவேர்டு எடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றோம். புரியுதுங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆர்கானிக் டிராபிக்கே இல்லாம நீங்க ஒரு சோசியல் மீடியால இருந்து டிராபிக் கொண்டு வரீங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு ட்விட்டர் அல்லது ஃபேஸ்புக் அல்லது யூடியூப் சேனல் கூட நீங்க வச்சிருக்கலாம். டெய்லி வந்து நீங்க ஒரு 1000 யூசர் 2000 யூசர்ஸ் வந்து இந்த சோசியல் மீடியால இருந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து போடுவாங்க. அந்த கண்டென்ட்டோட டீடைல் அல்லது டவுன்லோட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வீடியோக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த யூசர்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வெப்சைட் வந்து கண்டிப்பா வந்து விசிட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராபிக் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காது. அண்ட் இந்த மாதிரி டிராபிக் வந்து ஒரு நாளைக்கு உங்களால வந்து 1000 யூசர் 2000 யூசர்ஸ்லாம் நீங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 57 இருக்குது இல்ல 60 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட தேவையில்ல. தாராளமா இந்த கீவேர்டும் நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து ஆர்கானிக் டிராபிக் நம்பி இல்ல, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் வந்து சோசியல் மீடியா பேஜஸ்ல இருந்து வச்சிருக்கீங்க. அது ட்விட்டரா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம் அண்ட் ஃபேஸ்புக்கா இருக்கலாம். பட் ஒரு ஆடியன்ஸ் வந்து வச்சிருக்கீங்க, ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த 10,000 ஃபாலோவர்ஸ்ல வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் டெய்லி 2000 ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுடைய சைட்டை விசிட் பண்ணி டிராபிக் வருது அப்படின்னா, நீங்க இந்த கீவேர்ட் டிஃபிகல்ட்டை பத்தி நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. புரியுதுங்களா? ஏன்னா இந்த டிராபிக் தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம எதுக்காக பண்றோம்னா, ஆர்கானிக் டிராபிக் கொண்டு வரணும். நம்மளுடைய பிளாக்கருக்கு வந்து டிராபிக் இல்லை, வேர்ட்பிரஸ்க்கு வந்து டிராபிக் இல்லை, அதனால இந்த கீவேர்ட் டிஃபிகல்ட்டி எல்லாம் கம்மியா இருக்கிறப்ப நம்ம போறப்ப நம்மளுடைய போஸ்ட் ரேங்கிங் ஆகும். அது மூலியமா ஆர்கானிக் டிராபிக் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வரும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு தான் இந்த மாதிரி வந்து பண்றோம். பட் டிராபிக் கொண்டு வரது உங்களுடைய சைட்டுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அதை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த கீவேர்ட் டிஃபிகல்ட்டியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. இதுல வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி அதிகமா இருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அண்ட் அதுக்கு வந்து என்ன சிபிசி இருக்குன்னு பாருங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து இந்த சிபிசியை வந்து ஃபில்டர் பண்றேன். அதிகமான சிபிசி வந்து எந்த கீவேர்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்ப நம்ம ஃபில்டர் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 0.50 நீங்கள் வந்து பார்த்தீங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி தான் வந்து 57 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சர்ச் வால்யூம் 20 தான் இருக்குது, இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். பட் அந்த கீவேர்டுக்கு வந்து சிபிசி இருக்குதான்னு பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? சிபிசி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து இப்போ சிபிசி வந்து ஹையஸ்ட்டாக வைக்கிறேன். ஹையஸ்ட்டாக வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 20K காட்டுச்சுன்னு நினைக்கிறேன். 20 அல்லது 22K காட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இதை வந்து நம்ம லோவாக வச்சு பார்ப்போம். புரியுங்களா? சிபிசி எது நம்ம வந்து இப்போ ஃபில்டர் பண்ண கிடையாது. இப்போ வந்து நம்ம சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம வந்து இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லோவில் தான் இருக்கும். பாருங்க வந்து 20 இருக்குது. புரியுதுங்களா? இப்போ வந்து 20 அப்படிங்கிற சர்ச் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சோசியல் டிராபிக் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதிகமான டிராபிக் உங்களால் கொண்டு வர முடிஞ்சு,
மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் இந்த 20 வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்டு கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து சிபிசி வந்து $5 அப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிராஃபிக்கை பொறுத்து நீங்கள் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது வந்து ஒரு கிளியரான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.